மனுக்குலத்தை அவர் உண்டாக்குகிற போது மனுஷனை எப்படி சிருஷ்டிக்கிறாரா? 2 விதமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன். புறம்பான மனுஷன் அழிந்து போவான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனா அந்த உள்ளான மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த ஆத்துமா அழிவில்லாதபடி காக்கிற ஒரு தேவன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நாளும் இதை உணர்ந்து கொள்ளுகிற போது எல்லாவற்றையும் அதன் காலத்தில் என்ன செய்கிறாரா? நேர்த்தியாய் செய்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படுகிறதுன்னு சொன்னா, அந்த நாமத்துக்குரிய அந்த வல்லமையையும் அந்த நாமத்துக்குரிய அந்த மகிமையை செலுத்தி நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? அவரை தொழுது கொள்ள வேண்டும். பேதுரு சொல்லுகிறான், வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் மாசற்ற விலையேறப்பட்ட கிறிஸ்து இயேசு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினால் என்ன செய்யுங்க? ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு நாள். ஏன்னா ஒரு பெரிய தேவன், ஒரு பிரம்மாண்டமான தேவன் என்னை சிருஷ்டித்தது மாத்திரமல்ல, என் மேல் கரிசனையாய் இருந்து ஒவ்வொரு நாளும் என்னை நடத்தி வருகிறார். அவருக்கு நான் மகிமை செலுத்தட்டும். அது மாத்திரமல்ல, இயேசுவை சொல்லும்போது யோவான் 16:7 சொன்னார், நான் போய் தேற்றரவாளனை அனுப்புகிறேன். அல்லேலூயா. பாருங்க, நீங்களும் நானும் வாழ்ந்திருக்கும்படியாக பிதாவாகிய தேவன் செய்தவைகள், குமாரனாகிய கிறிஸ்து நடப்பித்தவைகள். அது மாத்திரமல்ல, எப்போதும் நம்மோடு கூட இருக்கும்படியாய் ஒரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பிவிட்டு போயிருக்கிறார். ஆலோசனையின் ஆவியானவர், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், அவர் கூட இருப்பார் எல்லா சூழல்களிலும். யோவான்ல வாசிக்கிறோம் 16:13 சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய அவர் வருகிற போது உங்களை என்ன செய்வாரா? சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். ஆண்டவர் யார்? அவருடைய வல்லமை என்ன? அவருடைய கிருபை என்ன? அவருடைய இரக்கங்கள் என்ன? எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளுகிறதுக்கு அவர் உதவி செய்கிறது மாத்திரம் அல்ல. எபேசியர் 1:13-14 வாசிக்கிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மீட்பின் திட்டத்தின் ஆவியானவர் அவரை நம்ம கூட வைத்திருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நம்மை பலப்படுத்துகிறவராய், நமக்கு ஆலோசனை தருகிறவராய், உதவி செய்கிறவராய், நம்மோடு கூட இருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியானவருக்காக நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தேவனை தொழுது கொள்ள வேண்டும்.